கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே இது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது என்னதுன்னா ஸ்டோர் ரூம் க்ளீனிங் தான். ஸோ இந்த ஸ்டோர் ரூம் எப்படியாச்சும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடணும்னு இருக்கிறோம். அதுக்கு தான் இந்த மாதிரி சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பாட்டில்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கியிருக்கோம். ஸோ எப்படி இதை அரேஞ்ச் பண்ண போகிறோன்னா இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நிறைய திங்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும்னு இருக்கிறேன். கூடவே நம்ம ஆதித்யான்னு இருக்கிறான். எப்படி என்னை பண்ண விட்ற போகிறான்னு தெரியல, பட் பார்ப்போம். அந்த பிஃபோர் ஆஃப்டர் வீடியோஸ்லாம் நான் யூடியூப்பில் நிறைய பார்ப்பேன், ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் எப்படின்னு நான் காமிக்கிறேன். இவன் என்னை எப்படி பண்ண விட போகிறான்னு தெரியல. கையில் ஏதோ எடுத்து வச்சுருக்கான். இந்த பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் வந்தப்போ எல்லா திங்ஸுமே மோஸ்ட்லி இங்கேயே வச்சுட்டோம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஸோ எது எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு எதுவுமே இப்போ தெரியல. ஃபஸ்ட்டு எல்லாம் நான் எடுத்து பார்த்துட்டு செப்ரேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ண போகிறேன். இது வந்து நான் எப்போ பண்ணிகிட்ருக்கேன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. வீக் டேஸில் தான் பண்ணிகிட்ருக்கேன். தனியாக பண்ணிடலான்னு ஒரு இதில் தான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் போக போக தான் தெரிஞ்சுது அவசரப்பட்டுட்டோம். இல்லை கரெக்டாக நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஆனால் இது பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 5 hours கிட்டக்க ஆச்சு. அதுவும் வேறு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சு அப்படின்னு வேறு இடையில போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன், பட் நாட் ஷுர். அப்புறமா அத்துக்குட்டிக்கு இந்த கேமல் ஒன்று வாங்கினோம். அவனே நாங்கள் வாங்கிட்டு இருக்கும்போது இதை செலக்ட் பண்ணோம். அதை தொட்டு பார்த்து விளையாடிட்டு இருந்தான். ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் வாங்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதெல்லாம் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் இதில் போட போகிறேன். ஆக்சுவலாக எதுக்கு இவ்வளோ கண்டெய்னர்ஸ் வாங்கி வச்சுருக்கோன்னா, நாங்கள் வந்து பேசிக்கலி நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணாத திங்ஸ்லாம் நாங்கள் அப்படியே ஒரு கண்டெய்னர்ஸ் இல்லைனா ஏதாவது பேஸ்கெட்டில் போட்டு அப்படியே ஸ்டோர் ரூமில் வச்சுருவோம். ஸோ அது பண்ண வேணாம். அப்படி பண்ண தான் அதிகமாகி எங்களுக்கு எது எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடுது. நாங்கள் அதனால எல்லாத்தையும் இந்த கண்டெய்னர்ஸில் போட்டு அந்த ஸ்டாண்டில் வச்சிடலான்னு இருக்கிறோம். கேமல் என்ன பண்ணுது கத்துக்குட்டி? ஸோ பொரியில் வந்து நான் எதுக்கு இவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன்னா, வேல்பூரி பண்ணுவேன். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அத்தோ, ஐயோ இருக்கிற வேலை பத்தாதுன்னு இதில் இது வேறு எல்லாம் கீழே கொட்டிட்டு நான் மறுபடியும் இருந்து எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளால அவன் வேறு ஒரு கையை வச்சு கையில் எடுத்துட்டான். ஸோ அவனையும் பத்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் பொறுமையாக போட்டுட்டு இருந்தேன். இது வந்து கவுனி அரிசி. ஆக்சுவலாக எங்கள் அம்மா இருக்கும்போது இதில் வந்து கஞ்சி பண்ணுவாங்க. நாங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நாங்கள் தோசைக்கு போட்டோம். சூப்பராக வந்துச்சு. அது எப்படின்னு நாங்கள் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறோம். ஃபஸ்ட் டைம் பண்ணோம். ஃபஸ்ட் டைமும் சூப்பராக வந்துச்சு. கண்டெய்னர்ஸில் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற திங்ஸ்லாம் நான் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் எல்லாம் வச்சிட்டேன். அவல் வந்து எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. எப்படின்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்வோம். சம்டைம்ஸ் பாலில் போட்டு சாப்பிடுவோம். இல்லைனா ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங்கில் எப்படி பண்ணுவோன்னா கருப்பட்டி, பனானா, தேங்காய்லாம் போட்டு அந்த மாதிரியும் சாப்பிடுவோம். ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து வாசலில் அப்படி இதை ஒட்டி வைப்பாங்க. 2 கால் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படின்னா ஆக்சுவலாக ஒன்று ரெட்டு ஒன்று எல்லோன்னு ஒட்டுவாங்க. பட் எனக்கு வந்து 2ம் சேம் கலரில் 2 சைடுமே ஒட்டணும்னு இதில் வாங்கினேன். இவனை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ஒரு 20 மினிட்ஸ் நான் ஃப்ரீயாக இருக்கலாம். எப்படின்னா வாஷிங் மிஷின் போட்டேன்னா அதையே பார்த்துட்டு அப்படியே ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே போயிடும். கருப்பட்டி வந்து நான் முன்னாடியே இந்தியாவிலேருந்து நாங்கள் வரும்போது நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு 3 kgs கிட்ட வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன், களி கிண்டுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் கருப்பட்டி காஃபி போடுவோம் இதில். ஸோ அதனால் எங்களுக்கு இது ரொம்பவே செலவாகும். அதனால் இந்தியாவிலேயே நல்லதாக பார்த்து நாங்கள் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடுவோம் வரும்போதெல்லாம். இது அண்ட் புளி 2மே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது வந்து நான் ஃப்ரை பண்ணி மஷ்ரூமில் போடுவேன், இல்லைனா பேல் பொரியில் போடுவேன். ஸோ அதனால் இதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் இப்போ வந்து ஸ்டோர் ரூம்லேருந்து எல்லா திங்ஸும் எடுத்து வெளியே வைக்கிறேன். ஸோ வச்சதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இவ்வளோ திங்ஸ் இருக்குதுன்னு. அண்ட் ஒரு ஐடியாவும் கிடச்சிது எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு. இந்த கண்டெய்னரில் தான் நாங்கள் முன்னாடி வச்சுருந்தோம். எல்லாம் ஓப்பன் பண்ணாத பேக்கேஜ் ஃபுல்லாக இதில் தான் வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணி பாதியில் இருக்கிறதுக்கு வந்து வேறு கிளிப் பண்ணி வேறு ட்ரேயில் வச்சிட்ருந்தோம். ஸோ இப்போ எல்லாமே அதை வந்து கண்டெய்னர்ஸ் குட்டி குட்டி பாட்டில்ஸில் போட்டனால எல்லாம் எங்கே இருக்குது எல்லாமே தெரியும் கிளியர். இதெல்லாம் வந்து நான் இப்போ வீட்டிலேருந்து வந்தெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்தது. இந்த இட்லி பொடி, சுக்கு மல்லி பொடி, அது வந்து கருப்பட்டி காஃபிக்கு போடுவேன். அதுக்கப்புறம் உளுந்து பவுட்ரு பண்ணி வச்சது அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இவ்வளோ திங்ஸ் வந்து ஸ்டோர் ரூமில் இருந்துச்சு. இப்போ எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி வெளியே எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சு இது லைட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் ஒரு 2 ஹவர்ஸில் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா பார்த்தா இல்லை அதுக்கும் மேலே ஆகும். எப்படியும் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு நினச்சேன். இந்த ஒரு ஸ்டாண்டு மட்டும் தான் நேற்றுக்கு டே டு டேயில் போய் வாங்கியிருந்தோம். ஸ்டாண்டும் கண்டெய்னர்ஸ் மட்டும்தான். நாங்கள் இது கடையில் வச்சு அதை செக் பண்ணிக்கிட்டோம். இந்த எவ்வளோ பாட்டில்ஸ் மேலே நிற்குதுன்னு. ஒரு 6 பாட்டில்ஸ் கிட்ட வைக்க முடிஞ்சுது. பட் நாங்கள் ஹைட்டு செக் பண்ணல. இந்த செகண்ட் இதுக்கும் ஃபஸ்ட் இதுக்கும் அந்த ஹைட் இருக்குல்ல, செகண்ட் ட்ரேயில் இந்த பாட்டில்ஸ் வைக்கும்போது ஹைட் வந்து நாங்கள் செக் பண்ணல. அந்த பாட்டில்ஸ் வந்து கொஞ்சம் டாலாக இருந்தால் கூட ஃபிக்ஸ் ஆகிருக்காது இதில். கற்றுக்கிட்டி என்ன என்னடா என்ன வேணும்? இப்போ எல்லாம் போட்டாச்சு. எல்லா பாட்டில்ஸும் ஃபுல்லாகிடுச்சு. நான் இப்போ வந்து அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன்.
இந்த இந்த ரேக் இருக்குல்ல, இது வந்து ஆர்எஸில் இருக்கும்போதே நான் வாங்கினது. இதுவுமே ஆர்எஸில் இருக்கும்போதே வாங்கினது. ஏன்னா அங்கே வந்து கிச்சன் கொஞ்சம் சின்ன சைஸு. ஸோ அதனால் நாங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இது வச்சு தான் அந்த பாத்திரம்லாம் வச்சுருந்தோம். ஸோ இப்போ அதில் வந்து அதை வந்து இப்போ ஸ்டோர் ரூம்க்கு யூஸ் பண்ணியாச்சு. ஸ்டோர் ரூமுக்கு பட்ஜெட் வந்து ஆக்சுவலாக 50 dirhams தான். பட் 75 dirhams ஆச்சுது இந்த பாட்டில்ஸ் அண்ட் இந்த ரேக் வாங்குறதுக்கு. 75 or 60 ஆகிருக்கும். ஸோ அதுக்குள்ளே முடிக்கணும்னா வேறு எல்லாமே நாங்கள் வந்து பழைய இதுவே யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ஓரளவு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. I want to capture your expression. Wow! பார்த்தங்க அழகாயிடுச்சு வீடு. சூப்பரா இருக்குப்பா. நல்லா இருக்குல்ல? கைத்தட்டு அம்மா, கைத்தட்டு. கிளாப் பண்ணு, கிளாப் பண்ணு, கிளாப் பண்ண அம்மா, கிளாப் பண்ணு, கிளாப் பண்ணு. ஐட்டம்ஸ் இருக்குன்னா கேக் நான் முன்னாடி நல்லா பண்ணுவேன். கேக்கு, கப் கேக்ஸ், அதெல்லாம் ப்ரௌனி அதெல்லாம் பண்ணுவேன். இதெல்லாம் எப்போனா அது பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் பண்ணுறதே இல்லை. ஸோ எல்லாம் அப்படியே மேலே வச்சுருக்கு. ஸோ இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நாளைக்கு ஒரு கப் கேக் மட்டும் பண்ணலான்னு இருக்கிறேன். பார்ப்போம். Ngồi cà phê em cứ ngỡ ngồi cà phê em nhớ thương ai ngày lại trôi em với em thôi. நான் என்னெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் தான் வாங்கி வச்சுருக்கேன். என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அந்த க்ரீம் மேலே கேக் மேலே போடுறதுக்கு பைப்பிங் பேகு, அது எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். Ngồi ngắm nhìn bao chiếc xe lướt qua ô cửa nhỏ, vô như tình yêu trong đêm sớm tan. Tự hỏi tình yêu sẽ đến khi nào. இதில் என்னெல்லாம் இருக்குன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பிஸ்னஸ் கேம்ஸ், கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு கண்டெய்னரில். இன்னொரு கண்டெய்னர் இந்த லைட்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் தீபாவளிலாம் வந்துச்சுன்னா எல்இடி லைட்ஸ் வந்து நாங்கள் போடுவோம். ஸோ அதெல்லாம் ஒரு பாக்ஸில் இருக்குது. இந்த ஸ்டாண்ட்லாம் வந்து அங்கே இங்கேன்னு மாற்றி லாஸ்ட்டாக இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரேக் இந்த சைடு, இந்த ஃப்ரூட் உள்ள ட்ரேலாம் இந்த சைடு அப்படின்னு லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி இப்படி தான் வச்சுருக்கேன். மேலே பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் மேலே வச்சுருக்கேன். இப்படி தான் நான் வந்து ஸ்டோர் ரூம் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிருக்கேன். நான் கொஞ்சம் நேரத்தில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். காட்டு